கருப்பாயிட்டேன். நான் சிவப்பாயிட்டேன் சிவப்பாயிட்டேன். என்ன எருமாட்டோட பேசிட்டு இருக்காரு? என்ன முதலாளி இது? எரும மாட்டு மேல போஸ்டர் ஓட்டுற மாதிரி போட்டோ ஒட்டிருக்கீங்க. அது இல்ல கணக்கு, என் பொண்டாட்டி சிவப்பா நான் கருப்பா, அதனால என் போட்டோல சிவப்பு தடவி நான் சிவப்பாயிட்டா. எப்படி லட்சணமா இருக்குது. நல்ல வேலை உங்க பொண்டாட்டிக்கு கருப்படிக்காம விட்டீங்களே. அது உனக்கு அடிக்கலான்னு இருக்கேன். சேட்டை பிடிச்ச ஆளுதான் முதலாளி. சிவப்பு ஆறத்துக்கு இதுதானா வழி? ஏன் வேற வழி இருக்கா? இருக்க. சித்ரா இல்ல நம்ம சித்ரா. ஓ என்ன நம்ம சித்ரா விளையாடுறியா? இதுல மட்டும் விவரமா இருங்க முதலாளி. உங்க சித்ரா மாதிரி நீங்க சிவப்பா ஆகணும்னா ஒரு வழி இருக்குது. 1 கிலோ எண்ணெயை வாங்கி சித்ரா கையில போடுங்க. அவங்க கையால உங்க உடம்பு பூரா உருவி உருவி தேய்ச்சி விட்டாங்கன்னா உங்க கருப்பெல்லாம் உதுந்துரும். நீங்க சிவப்பா ஆயிடுவீங்க. கணக்கு உண்மையா சொல்ற? அடங்க ஒப்பரான சத்தியமா சொல்றேங்கிறேன். இது புரியா? உடனே எண்ணெய் வாங்கிட்டு போறேன். எண்ணெயை மட்டுமா வாங்க போறீங்க? என்னென்னவோ வாங்க போறீங்க. என்ன கப்பல் கவுந்தா மாதிரி எல்லா பேரும் லட்சணமா நிக்கிறாங்க. முதலாளி ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? கணக்கு என் பொண்டாட்டி என்ன இடியட்டு நான்சென்ஸ் சொல்றாயா? என்ன ஏதோ வையிற மாதிரி இருக்கு. ஐய உங்க சம்சாரம் உங்களை வெய்யலிங்க. இங்கிலீஷ்ல உங்க பேரை சொல்லி இருக்கிறாங்க. அத்திரி பாசா கொழுக்கட்ட இடியட்டு நான்சென்ஸ்னா இங்கிலீஷ்ல என் பேரா? ஆமாங்க. ஐ நல்லா இருக்கு. கணக்கு இடியட்டு நான்சென்ஸ் 2 பேர்ல வருது. என்ன ஐயா கிட்ட புரிடாவீங்க? அது முதலாளி நம்ம ஆளுங்க எப்பவும் சுருக்கியே வச்சிருப்பாங்க. வெள்ளக்காரங்க கொஞ்சம் நீட்டமா தான் வச்சிருப்பாங்க. கணக்குனா கணக்குதாயா. இடியட்டு நான்சென்ஸ் இங்கிலீஷ்ல என் பேர் நல்லாவே இருக்கு. இன்னும் 2 வார்த்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டி கிட்ட இங்கிலீஷ்ல நான் பேசிடுவேன். 2 வார்த்தை தானே. உங்க சம்சாரம் வந்து உங்களை இங்கிலீஷ்ல கேட்டுச்சுன்னா முதல்ல எஸ்ன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டுச்சுன்னா நோன்னு சொல்லுங்க. அதுக்கு மேலேயும் ஏதாவது கேட்டுச்சுன்னா ஆல் ரைட் சொல்லிவிடுங்க. இவ்வளவுதானே இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான். இது போதும். இதை வச்சுக்கிட்டு உங்க சம்சாரத்தை வாங்க வாங்கிடுங்க. என்ன மாமா அது? மே 21 கருப்பு பேப்பர் போட்டு விட்டுறீங்க? அன்னைக்குதான் பாவம் பிறந்த நாள் மாப்பிள, அதனாலதான் காயத்தை போட்டு மறைச்சு விட்டேன். என்ன சொல்றீங்க? அன்னைக்குதான் என்ற மகங்கிற பாவி பிறந்த நாள். பொண்டாட்டி பிறந்த நாளா? எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருக்கீங்க. பொண்டாட்டி எவனாவது காலனாவுக்கு கருப்பட்டி வாங்கி கையில கொடுத்து கடுக்கான கழட்டி கொடுறான்னா கூட கொடுத்துருவானா இருக்குதா? சுத்த கேனப்பையில இருக்கிறானா? என்ன முதலாளி பாறை மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க? பண்டாரம் ஆக போறீங்களா? வாயில வண்டையா வருது, வாங்கி போடுவேன். எனக்கு எவ்வளவு பெரிய கவலை. இந்த மலையை எப்படி கட்டி இருப்பாங்கன்னா அது இல்லையா? பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் என்ன வாங்குறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கு. பிறந்த நாளா? யாருக்கு? நம்ம சித்ரா இருக்கா? நம்ம சித்ராவா? கணக்கு கூமுட்ட என்ன விளையாடுறியா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன முதலாளி. உங்க சித்ரா தான். பரிசு தானே, ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருங்க. மோதிரமா? அது எதுக்கியா முதலாளி? மோதிரத்தை பாப்பா விரல்ல போட்டீங்கன்னா பல் விளக்கும் போது பாக்கும், பவுடர் பூசும் போது பாக்கும், பலகாரம் சாப்பிடும் போது பாக்கும், கழுவும் போது பாக்கும். நல்ல யோசனை தான். உடனே டவுனுக்கு போய் மோதிரம் வாங்கிட்டு வரேன். முதலாளி டவுனுக்கு போகும்போது பணத்தோட போவீங்க, ஜாக்கிரதையா போங்க. நிறுத்துங்க, இவன் அருமுன்ன நிறுத்துங்க. டவுனுக்கு போய் பொண்டாட்டிக்கு மோதிரம் வாங்கணும். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. கஞ்சாமனே நல்லா இருக்கீங்களா? ரைட் ரைட். என்ன அது? என்ன வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இடம் வேற புதுசா இருக்கு. ஆளு இப்ப வரும் அப்ப வரும்னு சொல்ற. நான் இன்னைக்கு ராத்திரி பஸ்ஸுக்கு எங்க ஊருக்கு போகணும்.
அவசரப்படாதம்மா, பாத்து இப்ப வந்துடும். பணத்தை பிடி. ஏமா இப்படி பெருமிச்சு விடுற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் ஒரு தொழில் செய்யறேன். சரி சரி, பாத்து வர நேரம் ஆயிடுச்சு. கதை தாப்பா போட்டுக்க, நான் வரேன். என்னது வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, பசிக்குது. கடைக்காரர, பழத்துக்கு எத்தனை ரூபாய்? என்ன தம்பி கேக்குற? ரூபாய்க்கு எத்தனை பழம்? அதையா இந்த லட்சணமா கேக்குற? எல்லாம் மாத்தி மாத்தி கேக்குறது வழக்கமா போச்சு. அது சரி, தம்பி சாப்பிடுறது வாயால தானே, நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? பையன் ஒரு மாதிரி போல் இருக்கு. என்ன வேணும்? ஒரு சீப்பு பழம் வேணும். ஒரு சீப்பு பழம் 5 ரூபாய். ரூபாய் தானே, எவ்வளவு வேணும்? பூரா பார்த்து நீயே சாப்பிட போற தம்பி. முடியா? இந்த சாப்பிடு தம்பி. நீயா? யாரோ புதுசுன்னு சொல்லி புரோக்கர் என்கிட்ட பணம் வாங்கினா. என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தா பணமே கொடுத்துருக்க மாட்டேன். கட்டின பொண்டாட்டிய கண்டவன் கிட்ட விட்டு கொடுத்துட்டு இப்ப கத்தருக்கு வான்னு கூப்பிடுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஏய், ஆம்பளை இருக்கிறதுனால தான் நீ கூப்பிடுறேன். முடியாது, நான் போறேன். நான் ஒண்ணு உன்னை கணவனா கூப்பிடல, கஸ்டமரா கூப்பிடுறேன். பணம் வாங்கல, பணம். இந்தா, நீ கொடுத்த காசு எடுத்துட்டு போ. நான் கொடுத்ததை வாங்கினதும் இல்ல, தொட்டதை விட்டதும் இல்ல. உனக்கும் தெரியுமா? யாரு? அது சொல்ல நீ யாரு? பொம்பளை கிட்ட தகராறு பண்ணாதான் சொல்ல, எப்படி போட்டு அடிக்கிறிய? இவன் பெரிய ஹீரோ, காப்பாத்த வந்துட்டான். ரொம்ப நன்றிங்க. அது இருக்கட்டும், நீ யாரு, அந்த ஆள் யாரு, உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் விவரமா சொல்றேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொஞ்சம் துணைக்கு வரீங்களா? போ தாயி, வரேன். போ. நீங்கப்பா அவ்வளவு மோசமானவனா? ஆமாங்க, இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்கிறதுக்கு நீங்களும் ஒரு உதாரணம். இருந்தாலும் என்ன ரொம்ப நீங்க போடுறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? ஒண்ணு இல்லைங்க, என் பொண்டாட்டி ஒரு பிறந்த நாள், ஏதாவது நகை வாங்கலான்னு இருக்கேன். எனக்கு துணைக்கு வரீங்களா? வரேன். அப்புறம் நான் பஸ் ஸ்டாண்ட் ஜாக்கிரதையா விட்டுறேன். சரி வாங்க. வணக்கங்க. வணக்கம். என் பொண்டாட்டிக்கு ஒரு மோதிரம் வேணுங்க. அங்க இருக்குங்க. ஏங்க நல்லா இருக்குங்களா? இது எவ்வளவுங்க? இருங்க, இடம் போட்டு சொல்லுங்க. 8 கிராம் இருக்கு. எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து சொல்றேன். என்ன பெருசா பணம் வந்துட போகுது? பணம் காணுங்க. சரியா பாருங்க. இங்கதான் வச்சுன்னு பணம் காணாம போயிடுச்சு. இருக்கும், நல்லா பாருங்க. என்னங்க நீங்க இதுக்கு மேல பாக்கிட்டு இல்லைங்க. நல்லா பாருங்க. பணம் காணாம போயிடுச்சு. என் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு மோதிரம் வாங்கி தரலாம்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னங்க தாலியை கட்டிட்டீங்க? ஒரு கெட்டவனால கட்டப்பட்டது ஒரு நல்லவருக்கு உதவியா இருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு தாங்க உண்மையிலேயே இதுக்கு மரியாதை வந்திருக்கு. என்னங்க விளையாடுறீங்க? அதை எடுத்துங்க. இப்ப ஏத்துக்க போறீங்களா இல்லையா? எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. நான் சொல்றது கேக்குறீங்களா? ஏத்துக்கோங்க.